ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌசி ரெசிபீஸ். இன்றைக்கி பொங்கல் பரிசு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பொங்கல் பரிசு தொகை மற்றும் மகளிர் உரிமை தொகை வழங்குவது குறித்து முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. அது குறித்து இப்பொழுது பார்ப்போம். தமிழ்நாடு மக்கள் மகிழ்ச்சியாக பொங்கல் விழாவை கொண்டாட ரேஷன் கடையில் பச்சரிசி, வெல்லம், சர்க்கரை உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பு பரிசாக வழங்கப்படும். ஆனால் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புகள் கூடிய 1000 ரூபாயும் மற்றும் மகளிர் உரிமை தொகையும் சேர்த்து மொத்தம் ரூபாய் 2000 வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏனென்றால் பெரும்பாலான குடும்பங்களில் பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் மாதந்தோறும் 1000 ரூபாய் நிதியுதவி கொடுக்கப்பட்டு வருகிறது. எனவே இந்த முறை தைப்பொங்கல் பண்டிகையின் போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடிய 1000 என 2000 வழங்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இன்னும் அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் இல்லை. கொரோனா காலத்துக்கு முன்பு பொங்கல் பரிசு தொகை மற்றும் வழங்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த சில ஆண்டு முதல் 1000 ரொக்கமும் கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த 1000 ரூபாய் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள இலவச வேஷ்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படும். பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து இவற்றை வழங்குவது தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.